ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கடந்த 2 வருடங்களா ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல சீன விமானங்கள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு அறிவித்த பகுதிகளில் அத்துமீறி தங்களுடைய விமானங்களை பறக்க வைக்கிறாங்க. சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தங்களுடைய தரைப்படையை பயன்படுத்தி ஊடுருவல் நடத்த முடியல. இதனால தங்களுடைய விமானப்படை விமானங்களை கொண்டு இது போன்ற அத்துமீறல்கள்ல ஈடுபடுறாங்க. இது போன்ற சீனாவின் செயல் இந்தியாவை எரிச்சலடைய செஞ்சிருக்கு. இதனால இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே எல்லையில இன்னொரு மோதல் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா அதை சமாளிப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, விமானப்படை மற்றும் தரைப்படையை எல்லைக்கு நகர்த்துவதற்கு இந்தியா என்ன மாதிரியான உள்கட்டமைப்பு வேலைகளை செஞ்சிருக்காங்க, சீன தரைப்படை மற்றும் விமானப்படையை கண்காணிப்பதற்கு என்ன நகர்வுகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கல்வான் வேலியில மே 2020 நடந்த சண்டைக்கு பிறகு இந்தியா மற்றும் சீன ராணுவத்துக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில 2 ராணுவத்துக்கும் இடையே நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில 10 கிலோமீட்டர் நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா போன மாதத்துல இருந்து சீனா இந்த நோ ஃப்ளை ஜோன் பகுதியை வயலேட் பண்ணி வர்றாங்க. சீனாவின் இந்த அத்துமீறலுக்கு எதிர்வினையாற்றும் வகையில இந்தியா தன்னுடைய விமானப்படை விமானங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கொண்டு நிலைநிறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதெல்லாம் சீன விமானங்கள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பறக்குதோ அப்போது இந்திய விமானங்களும் அந்த பகுதியில பறந்து சீன விமானங்களை ஸ்கிராம்பிள் செய்யறாங்க. இந்தியா சீன ராணுவம் மற்றும் சீன விமானப்படையை கண்காணிப்பதற்கு இந்திய கடற்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் P-8I பொசைடன் விமானங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு நகர்த்தி இருக்காங்க. சீன விமானங்கள் இந்திய எல்லைக்குள் நுழைஞ்சது அப்படின்னா அந்த விமானங்களை துரத்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா எல்லையில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படையின் P-8I பொசைடன் விமானங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பயன்படுத்துவதன் மூலம் பலவிதமான உளவு தகவல்களை சேகரிக்க முடியும். குறிப்பா ரியல் டைமா போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கும். இந்திய ராணுவம் ருக்மணி அப்படிங்கிற மிலிட்டரி சேட்டலைட்டை பயன்படுத்தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ரெகானசன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் ஆபரேஷன்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. உளவு விமானங்கள் மற்றும் சேட்டலைட் மூலமா கிடைக்கும் உளவு தகவல்கள் தவிர இந்தியாவின் உளவு அமைப்பான ராவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தங்களுடைய ஆபரேஷனை தொடங்கி இருக்காங்க. ரா திபெத் பகுதியில் உள்ள தன்னுடைய உளவாளிகளை கொண்டு சீனாவின் நகர்வுகளை கண்காணிப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. யுத்தம் செய்வதற்கும் யுத்தத்தை தடுப்பதற்கும் உளவு தகவல்கள் மிகவும் அவசியம். இந்தியாவின் ரா அமைப்பு உளவு தகவல் சேகரிப்பதுல மிகவும் சிறந்த அமைப்பு. இந்தியாவின் ரா உளவு அமைப்பு இஸ்ரேல் நாட்டின் மொசாட் உளவு அமைப்புக்கு நிகரான ஒரு அமைப்பு. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. இஸ்ரேலை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகள். அதே போன்று இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளும் இந்தியாவிற்கு எதிரி நாடுகளா இருந்து வர்றாங்க. இதன் காரணமாக தான் 2 நாடுகளும் தலை சிறந்த உளவு பிரிவுகளை வச்சிருக்காங்க. சமீபத்துல குக்கு எஃப்எம்ல மொசாட் உளவு அமைப்பை பத்தி ஒரு ஆடியோ புக் நான் கேட்டேன். அந்த ஆடியோ புக்ல மொசாட் அமைப்பின் பல ஆபரேஷன்களை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. குக்கு எஃப்எம்ல மொசாட் அமைப்பின் பல முக்கியமான ஆபரேஷன்களை ஒரு சீரியஸா வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோ புக் மூலமா எனக்கு பல புதிய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. இது போன்ற தகவல்களை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும். ஆனா இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபேமஸான பல புத்தகங்கள் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருக்கு. தமிழ் ஆங்கிலம் தவிர
தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. சிலருக்கு தங்களுடைய நாலேஜ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்க ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல 5000 மணி நேரத்திற்கும் மேலான கண்டென்ட் இருக்கு. குக்கு எஃப்எம் ஓட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கு. ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட ஆடியோ புக்ஸ் மற்றும் சமரிஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ப்ரோமோ கோட் மற்றும் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்திய விமானப்படை ரஃபேல் விமானங்களை லே ஏர்பேஸ்ல நிலைநிறுத்தி இருக்காங்க. அதுவும் அனைத்து விதமான வெப்பன் பேக்கேஜோடு ரஃபேல் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா எம்பிடிஏ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மைகா மற்றும் மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்கள், ஏஏஎஸ்எம் ஹேமர் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள் போன்ற ஆயுதங்கள் ரஃபேல் விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் எந்நேரமும் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில தயார் நிலையில நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் இரண்டாவது பேட்டரிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய போறாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லையில் நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா 800 கிலோமீட்டர் ஏர் கவர் கொடுக்கும். இதனால எதிரி விமானத்தால் இந்திய எல்லைக்குள் நுழையவே முடியாது. இந்தியா தன்னுடைய ராணுவத்தை எல்லைக்கு அதிவேகமா நகர்த்துவதற்கு சீன எல்லை பகுதியில 15,500 கோடி ரூபாய் செலவுல 2100 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அமைச்சிருக்காங்க. இந்த கட்டுமானங்கள் கடந்த 5 வருடங்களாகவே நடைபெற்று வருது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், சீனா போன்ற 4 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. இந்த 4 நாடுகள் எல்லையிலும் மொத்தம் 3600 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 21,000 கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் டிஃபென்ஸ் திரு அஜய் பட் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியா சீன எல்லை தவிர பாகிஸ்தான் எல்லை பகுதியில 1336 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 4300 கோடி ரூபாய் செலவுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதே போன்று மியான்மர் நாட்டு எல்லையில 150 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 880 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கி இருக்காங்க. பங்களாதேஷ் எல்லையில 19 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 165 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கி இருக்காங்க. இந்த சாலை அமைக்கும் பணி கடந்த 5 வருடங்களா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா கல்வான் வேலியில நடந்த சண்டைக்கு பிறகு இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட முன்னெடுத்து வர்றாங்க. சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவை நோக்கி உள்ள ஏர்பேசஸ் அப்கிரேட் செஞ்சிருக்காங்க. குறிப்பா விமான ஓடுதளங்களை எக்ஸ்டெண்ட் செஞ்சிருக்காங்க. ஃபைட்டர் ஜெட் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஹேங்கர்களை உருவாக்கி இருக்காங்க. எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளையும் அமைச்சிருக்காங்க. சீனாவின் இந்த செயல்களுக்கு பிறகு இந்தியாவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் உள்ள தன்னுடைய ஏர்பேசஸ் அப்டேட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல புதிய ஏர்ஃபீல்ட் மற்றும் ஹெலிபேடுகளை இந்திய விமானப்படை அமைச்சு வர்றாங்க. ஒரு யுத்த நேரத்தில் தற்போது உருவாக்கப்படும் ஏர்பேசஸ் மற்றும் ஹெலிபேடுகளை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற ஏர்பேசஸ் மற்றும் ஹெலிபேடுகளை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்களை தரையிறக்க முடியும். ஒரு யுத்த நேரத்தில் வீரர்களுக்கு தேவையான உணவு, உடை, ஆயுதங்கள் போன்றவற்றை இந்த ஏர்பேசஸை பயன்படுத்தி வீரர்களுக்கு சப்ளை செய்ய முடியும்.
முடியும். இதனாலதான் இந்தியா அதிகமான ஏர்பேசஸ் மற்றும் ஹெலிபேடுகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில உருவாக்கி வர்றாங்க. இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில 73 சாலைகளை ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த சாலைகளை விரிவுபடுத்தி இருக்காங்க. இந்த சாலைகள் அனைத்தும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை இந்தியாவுடன் இணைக்கக்கூடிய சாலைகள். பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் திர்புக் ஷாக் தௌலத் பேக் ஓல்ட் சாலை, ரோட்டாங் பாஸ்ல உள்ள அட்டல் சுரங்கப்பாதை போன்ற பல முக்கியமான ப்ராஜெக்டுகளை அதிவேகமா முடிச்சிருக்காங்க. இந்த சாலைகள் மூலமா இந்தியானால அதிவேகமா படையினரை எல்லைக்கு நகர்த்த முடியும். இந்தியா ஜோசிலா பாஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு சுரங்க பாதையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுரங்க பாதை வேலை அதிவேகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுரங்க பாதை மூலமா லடாக் பகுதியை இந்தியாவுடைய மற்ற பகுதிகளோடு இணைக்க முடியும். லடாக்ல வருடத்தில் 4 முதல் 5 மாதங்கள் பனிப்பொழிவு காரணமா சாலை போக்குவரத்து துண்டிக்கப்படும். இந்த ஜோஸ்லா பாஸ்ல உள்ள சுரங்க பாதையை பயன்படுத்தி லடாக் பகுதியை அனைத்து மாதங்களையும் இந்தியாவோடு தொடர்பில் இருக்க செய்ய முடியும். இந்த ஜோஸ்லா பாஸ் சுரங்க பாதையில 2 சாலைகள் அமைக்கப்பட்டு வருது. இதனால லடாக் பகுதி பனிப்பொழிவின் மூலமா துண்டிக்கப்படும் ஆபத்து தடுக்கப்படும். இதன் காரணமா இந்தியானால எந்நேரமும் படையை எல்லைக்கு மிக எளிதா நகர்த்த முடியும். இந்தியா இது போன்ற பல வேலைகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால சீனா இந்தியா மீது ஒரு யுத்தம் தொடுப்பதற்கு முதல் 100 முறை யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இந்தியா மீது ஒரு யுத்தம் தொடுத்தாங்க அப்படின்னா சீனாவிற்கு ஒரு மரண அடிய இந்தியா கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.